இந்த காஃபி ஷாப்பிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். சொன்னது போலவே அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து விட்டாள். வீட்டு கதவை தட்டிவிட்டு சந்தோஷமாகவும் மனதில் எழுந்த உணர்வு சொல்ல முடியாத உணர்வுகளோடும் நின்றிருந்த காந்தளுக்கு கதவை திறந்து விட்டார் பத்மா. அவரை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்கொண்ட காந்தள், அத்தை, அம்மா சொன்னாங்களா, எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. நான் எத்தனை வருஷமா வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட சில்வர் ஸ்கிரீன் ஸ்டுடியோவில் இருந்து தான் வந்திருக்கு என்று சொல்லி துள்ளி குதித்தாள். நானும் கேள்விப்பட்டேன் காந்தள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நினைச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச வேலையை செய்ய போற. இனிமேலாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நம்புறேன் என்றார் பத்மா. ஆமா அத்தை, கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கிற பணத்தை விட 2-3 மடங்கு அதிகமா வரும். அதை வச்சு நம்ம பிடிச்ச மாதிரி வாழலாமே என்று சொல்லி சந்தோஷப்பட, கையில் ஸ்வீட்டோடு தன் மகளை எதிர்கொண்ட சித்ரா அவள் வாயில் தான் வீட்டிலேயே செய்திருந்த கேசரியை ஊட்டிவிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, என் பொண்ணு நினைச்ச மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப்போறா என்று சித்ரா சொல்லும் போது அவர் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அதை பார்த்த பத்மா, என்ன சித்ரா, நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி அழுது வழிகிற பாவம் புள்ள முகம் சுணங்கி போயிடும். கண்ணத்தோட இப்போ நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் என்று சொன்ன பத்மா காந்தளிடம் திரும்பி, காந்தள், நான் உனக்கு பிடிச்ச மட்டன் சுக்கா செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு என்று அவளை அழைத்து செல்ல, என்னத்த, இப்போ நான் இன்டர்வியூக்கு தானே போறேன், என்னவோ எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி இப்படி வீணா செலவு செஞ்சு மட்டன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க என்று தன் அத்தை பத்மாவை கடிந்து கொண்டாள் காந்தள். எவ்வளவு காசு செலவு பண்றோம், உனக்கு பிடிச்சத அதுவும் சாப்பிடத்தானே நான் வாங்கி செஞ்சு வச்சிருக்கேன். இது எல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்த காசுல இருந்து தான் இதை வாங்கினேன். எதுவும் குறை சொல்லாம ஒழுங்கா வந்து சாப்பிடு என்று பத்மா காந்தளை அழைத்து கொண்டு போய் ஹாலில் அமர வைத்தவர் கிச்சனில் இருந்து செய்து வைத்த உணவை சித்ராவும் பத்மாவும் எடுத்து வந்து காந்தள் முன்பு வைத்தனர். அவர்கள் செய்திருந்த உணவுகளை எல்லாம் பார்த்து வாயை பிளந்த காந்தள், இப்போ எதுக்கு தேவையில்லாம இத்தனை செஞ்சு வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி செலவு பண்றீங்க என்று இருவரையும் காந்தள் திட்டினாள். ஏய், பேசாம சாப்பிடுடி, உனக்காக உன் அத்தை பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருந்தா, நீ எங்களை குறை சொல்றியா, ஒரு நாள் தானே, இதனால ஒன்னும் குடி மொழிகி போகாது, வந்து சாப்பிடு என்று சொல்லி அவளுக்கு தட்டில் உணவை பரிமாறினார் சித்ரா. மூவரும் பேசிக்கொண்டு சந்தோஷமாக சிரித்தபடி சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். அடுத்தது என்ன, போதையடி நீ எனக்கு. இந்த கதையை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.